வந்து அத்தியாயம் 3 11 பற்றி கொஞ்சம் விவாதிக்க சொன்னார். ஸோ அதை பற்றி என்னன்னு தெரிஞ்சு சொன்னேன். முன்ன வந்து சின்ன விஷயத்தை வந்து ஷேர் பண்ணிக்கணும் மறைச்சி வச்சுருக்காங்க. இந்த வாஞ்ச கல்பத கிருபா சித்துச்சா ஏவாச்சா பதிதான பவனுக்கு வாசனுக்கு நமோ நம. இதோட என்ன அர்த்தம் சொல்லிடுறோம். இவ்வளோ நாளாக நம்ம படிச்சிருக்கோம். இது என்ன அர்த்தம்? ஓகே, நான் சொல்கிறேன். ஒரு வைணவன், ஒரு வைஷ்ணவன் வந்து இதில் ஒரு எதுவுமே மன்னித்து அங்கக்கூடிய ஒரு வந்து ஒரு எண்ணம் இருக்கும். ஸோ இதில் யார் ஒன்றா வந்து பிரகலாத மகாராஜ் கொடுத்துருக்காங்க. நான் அங்கேருந்து பாகவத்தை எடுத்து வந்து பிரகலாத மகாராஜ் வந்து யார் நேர்மையற்றவர்கள், காலப்புணர்ச்சி உடையவர்கள், துஷ்டர்கள், மற்ற உயிர்வாளிகளுக்கு வந்து பிரச்சனை கொடுக்குறவங்க, என் தந்தையாக இருந்தால் கூட சொல்கிறேன், என் தந்தையாக இருந்தால் கூட அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்கிறாரு. ஸோ செயல்களை வந்து பகவான் மன்னித்து தருவார். இப்போ இதுக்காக நமக்காக பகவான்கிட்ட வந்து பிரதமர் பிரார்த்திக்கிறாரு. தனக்காக பிரத்தியமாக எதையும் கேட்கவில்லை. உண்மையிலேயே இங்கே வந்து பிரகலாத் மகாராஜ் வந்து ஒரு அசுரனாக இருந்தால் கூட அவர் தனக்காக எதையுமே கேட்டுக்கல. எங்கள் அதை வேணும் இதை வேணும் என்னமோ கொடுக்குறா நரசிம்மன், எதுவுமே எனக்கு வேண்டாம், நமக்காக கேட்குறாரு. அடுத்து என்ன கேட்குறாரு? உங்களுடைய சேவர்களுக்கு சேவை நான் வந்து ஒரு சேவையாளர் இருக்கேன். அதுதான் நம்ம எப்படி இருக்கணும் வந்து அதுக்கு தான் நமக்கு பேர் கொடுக்க என்ன கொடுக்குறாங்க? தாசா. தாசான்னா என்னது? நம்ம அரசியல்வாதிக்கு தாசனாக இருக்க தேவையில்லை, பெரிய பெரிய பண்டிதருக்கு தாசனாக இருக்க தேவையில்லை, பகவானுக்கு தாசனாக இருக்கு. இதோட அர்த்தம் அதுதான் வந்து இதுதான் வந்து பாகவத தர்மம். இன்னும் இருக்கு. இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு வைஷ்ணவனாக இருக்கிறப்ப நம்மளோட வந்து பாகவத தர்மம் வந்து அதிகமாகி காலப்புணர்ச்சி நம்ம விடுதலை பெறும். அது மட்டும் இல்லை, இந்த காலப்புணர்ச்சி விடுதலை பெறப்ப துவேஷ எண்ணங்கள் நம்ம மனசுலேருந்து விலகி மனது வந்து அமைதியாக நிறுத்தி பகவான் தாமர அடியில் நம்ம சரணடையணும். எப்படி வந்து பக்தி தொண்டில் ஈடுபடுறப்ப இது தான் வந்து இந்த வாஞ்சக்கல் பசு. இது நீங்கள் பாகவதம் படித்து பாருங்க. வந்து இன்னும் ஒன்று சொல்கிறேன். நரசிம்மர் பகீர் நரசிம்மே இருதய நரசிம்மே படிக்கணும். என்னது? என்னோட இருதயத்தில் இருக்கிற எழுந்தருளி தீய எண்ணங்களை வந்து அழிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து மகாபிரபுன்னு சொல்கிறாரு. ஐநந்த தனுஜா கிங்கரம் சொல்கிறாரு. பதிதம் பவனம் பவாம் பூஜைன்றது ஐநந்த கிங்கரம் அத்தம் பாம் வினயர் பவாபியம். அங்கே என்ன கிருபையா தவபாத பங்கஜ இசிதுரி விசிந்தையா சொல்கிறார். அதாவது ஓ நந்த மகாராஜாவின் மைந்தனே, உமது நித்திய தொண்டன் நான், ஜனன மரண சிக்கி தவிக்கிறதுலேருந்து அந்த ஒருத்திலிருந்து என்ன நீங்கள் காப்பாற்றுங்க அப்படின்னு யார் வேணுங்க? மகாபிரபு வேண்டாரு. யாருக்காக வேண்டாரு? நமக்காக, இந்த ஜீவனுக்காக. ஸோ இன்னும் இருக்குது. ஸோ பிறகு இன்னொரு நாளைக்கு நாஸ்த பிளேஸ் அப்ளேஸ் இதோட அர்த்தம் என்ன அது இருக்குது. இது எல்லாமே நீ வந்து நோட பாகவதம் சைத்தன்ய சரிதாரம் ஸோ உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன்.
तत्त्ववित्तु महाबाहो तत्त्ववित्तु महाबाहो तत्त्ववित्तु महाबाहो तत्त्ववित्तु महाबाहो गुणकर्म विपादयो गुणकर्म विभागयो गुणकर्म विपादयो गुणकर्म विभावयो गुणगुणेषु वर्तन्ते गुणगुणेषु वर्तन्ते गुणगुणेषु वर्तन्त गुणगुणेषु वर्तन्त इति मत्वा न सञ्चते इति मत्वा न सज्जते इति मत्वा न सञ्चते इति मत्वा न सज्जते तत्त्ववित्तु महाबाहो तत्त्ववित्तु महाबाहो गुणकर्म विभागमो गुणकर्म विभागयो गुणेषु वर्ततां गुणगुणेषु वर्तन्त इति मत्वा इति मत्वा न सज्जते तत्त्ववित्तु महाबाहो गुणकर्म विभागयो गुणगुणेषु वर्तन्त इति मत्वा न सज्जते तत्त्ववित्तु महाबाहो गुणकर्म विभागयो गुणगुणेषु वर्तन्त इति मत्वा न सज्जते तत्त्ववित्तु महाबाहो गुणकर्म विभागयो गुणगुणेषु वर्तन्त इति मत्वा न सज्जते तत्त्ववित्तु महाबाहो गुणकर्म विभागयो गुणगुणेषु वर्तन्त इति मत्वा न सज्जते तत्त्ववित्तु महाबाहो गुणकर्म विभागयो गुणगुणेषु वर्तन्त इति मत्वा न सज्जते One who is in knowledge of the absolute truth, O mighty doesn't engage himself in the senses and sense gratification, knowing well the differences between work in devotion and work for fruitive results. பலம் பொருந்திய புஜங்களை உடையோனே, பக்தியை செயல்படுத்தல் மற்றும் பலனை நோக்கி செயல்படுதல் இவற்றின் வேறுபாட்டை நன்கு அறிந்திருப்பதால் பூரண உண்மையில் ஞானமுடையவன் புலன்களிலும் புலனுணர்ச்சியிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வதில்லை. பகவான் என்ன சொல்றாரு? பலம் பொருந்திய புஜங்களை உடையோனே. அர்த்தம் என்ன மாதிரி இருப்பார் அப்படி கற்பனை பண்ணிட்டு அடுத்த வருஷம் நான் ஒரு விளக்கம் கொடுக்குறேன். இதே இதை அர்ஜுன் எப்படி கிருஷ்ணா சொல்கிறா அப்படின்ட்டு நான் ஒரு கிளாஸ் கேட்டேன். பூந்த மகாராஜ் கிளாஸ் கேட்டேன். ஸோ அது உங்கள்கிட்ட 38, 39, 40. ஸோ ஒரு நல்ல கிளாஸு. அது கொஞ்சம் விளக்கம் நான் நேரம் தான் சொல்கிறேன். ஸோ இங்கே 2 விஷயம் சொல்லப்படுது. என்ன 2 விஷயம் என்ன சொல்லப்படுது? ஒன்று பக்தி துண்டி பலன்கள். பாருங்க என்ன சொல்லுங்க, பக்தியின் செயல்படுதல் மற்றும் பலன்களை நோக்கி பக்தியில் செயல்படுதல், பலன்களை நோக்கி செயல்படுதல். பலனா புலன் கட்சி பண்ணுது. இதோட வேறுபட்ட
வேறுபட்ட அதுதான் பூர்ண உண்மையின் ஞானமுடையவன். யாரு உண்மையை ஞானமுடையவன்னா இந்த புலன் கட்சியிலிருந்து புலன் விஷயத்திலிருந்து வெளியே வரணும். வெளியே வர முடியுமா? அவ்வளோ சுலபமா? எவ்வளோ நம்ம படிச்சிடலாங்க, பேசிடலாம், முடியவே முடியாது. ரொம்ப சிரமம். எனக்கு இந்த வீடு வேணா கொடுத்துருவீங்க யார்ட்டையாவது? புது காடி வாங்கி வச்சு கொடுத்துருங்க யார்ட்டையாவது? யோசனை பண்ணி நல்ல நகைப்படம் கொடுத்துருவீங்களா? முடியாது நம்ம தாஜி. இதுதான் புலன், இதுதான் புலன் இன்பம். 1.5 லட்சம் சொல்லி ஒரு காடி வாங்கி விட்டு நான் அந்த காடியை ஒரு நாள் கொடுத்துட எப்படி முடியும்? 3 மாடி வீடு வாங்கி போட்டு எப்படி கொடுத்துட முடியும்? முடியவே முடியாது. இதுலேருந்து எப்படி விடுபடுது? பகவான் அதெல்லாம் விட்டுட்டு வர சொல்ல, அதெல்லாம் விட்டு வர சொல்ல. இதெல்லாம் நீ அனுபவி. ஆனாலும் என்ன அங்கே இப்போ இந்த வீடு இந்த பில்டிங் எப்படி பார்த்தாலும் ஒரு 5-6 லட்சம் வரைக்கும் இருக்கும். ஓகே, இந்த வீட்டில் ஒருத்தர் குடியிருக்கிறாங்க. இப்போ இந்த வீட்டில் யார் மையமாக இருக்கிறா? இது ஒரு வீடாக வச்சுக்கோ. யார் மையமாக இருக்கிறா? இப்போ இது கிருஷ்ணா சென்டரில் ஒரு நார்மல் வீடு வச்சுங்களேன். இதில் யார் மையமாக இருக்கிறா? இல்லை, யார் இருக்காங்க? அதை தான் அவர் சொல்கிறாரு. நீ புலயத்தை அனுபவிப்பா. எந்த வீட்டில் மையமாக வச்சு வணங்கு இருக்கா இல்லையாங்க? காடி வச்சிருக்கிறாரு, ஒரு காடி இருக்கு, பக்தர் வராங்களா, ஏற்றிக்கிட்டு வா. எதுக்காக நீ செய்யற? இதுதான் கிருஷ்ணா சொல்றாரு. செல்வம் வச்சிருக்கிறியா? ஒரு 100 ஏக்கர் கிளாப்பாசா வீட்டு இருக்கா? அனுபவி. எதுக்காக வர வருமானத்தை கொஞ்சம் எடுத்து கொடு. இதைத்தான் அங்கே சொல்ல வர்றாரு. வேற இதெல்லாம் யார் விட முடியும்? முடியவே முடியாது. அனுபவி. ஆனால் எதுக்கும் என்னையும் சேர்த்துக்க, பார்ட்னராக சேர்த்துக்க. அதைத்தான் கிருஷ்ணா சொல்றாரு. ஸோ இதை மட்டும் நம்ம பார்ப்போம். அதே போல் நம்ம புலனிச்சு விட முடியாது. ஆனால் எப்படி நம்ம அதை குறைச்சிக்கிறது? பக்தி தொண்டை நம்ம கடைப்பிடிச்சாதான் முடியும். பக்தி தொண்டை கடைப்பிடிக்கலாம் முடியவே முடியாது. அதுதான் இங்க சொல்ல வர ஆரம்பிச்சு. அடுத்தது இன்னைக்கு ஒரு புலன்பத்திலே ஒரு மனிதன் இருக்கிறான், ஒரு பக்தி தொண்டு ஒரு மனிதன் இருக்கிறான். 2 பேரும் யாரு? 2 பேரும் பகவானோட அம்சம் தானே. இதுல இருக்கும் பாருங்க. இதுல சொல்றாரு பாருங்க. ஜட படைப்பிற்கு இருக்க வேண்டியவன் அல்ல என்பதையும் அவன் அறிவான். நித்தியமான ஆனந்தமான அறிவு நிரம்பிய பரமனின் அம்சம்தான். அப்போ நம்ம எல்லாமே இந்த மனித பிறப்பை நம்ம பேசணும். நம்ம மிருகங்கள்லாம் அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. அதுக்கு என்ன தெரியும்? மிருகங்கள்லாம் பாவமே செய்யலை. எந்த மிருகமே பாவமே செய்யலை. நம்ம மட்டும் பாவம் செய்யணும். நமக்கு பகுத்தறிவு இருக்கு, பிரித்து பார்க்கக்கூடிய அறிவு இருக்கு. இது பாவம், இது பாவம் இல்லை அப்படின்றது. இதெல்லாம் நமக்கு உள்ளது தான். வேற பூனைக்கோ நாய்க்கோ பண்டிகோ இதுக்கெல்லாம் உள்ள ஒரு அறிவு கிடையாது. அதுங்க பாவமே செய்ய கிடையாது. நீங்கள் ஒரு புலி ஒரு பெரிய ஒரு மாடை வேட்டையாடுதுன்னா நம்ம ஐயோ பயப்படுவோம். ஆனால் நீ மாடை வெட்டி சாப்பிட்றிய, அதுக்கு யாரை சொல்றது? அது அதோட உணவு, பாவம் இல்லை. நம்ம அதுங்க ஒரு பாவம், அதுங்க பாவம் செய்யலை. அது இன்னைக்கு ஒரு மிருகத்தை அடித்து சாப்பிட்டோம்னா அது அடுத்த 14 வருஷம் அது முன்னுக்கு போயிட்டு தான் இருக்கு. நம்ம ஒரு ஆடை வெட்டி சாப்பிட்றோம்னு வச்சுங்க, என்ன ஆகும்? இந்த மனித பிறகு பிறகு போயிடுவேன், எங்கேயோ போய் கிடப்பார். இதுதான் புலன் இன்பம். இதெல்லாம் எப்படி விட்டு வெளியாறது? பக்தி தொண்டு மூலியமா தான் வெளியாக முடியும். வேற வழி எதுவுமே இல்லை. அப்ப ஆனா இந்த பகவான் என்ன சொல்றாரு? அந்த பக்தி தொண்டு செய்யறவனும் என் அம்சம் தான், பக்தி தொண்டு செய்யாதவனும் என் அம்சம் தான் அப்படின்றாரு. ஆனா புரிஞ்சுக்கணும். எப்படி புரிஞ்சுக்கணும்? 15வது அத்தியாயம் 15வது பதம் சொல்லும் பாருங்க. சர்வஸ்ய சாகம் ஹிருதி சன்னிவிஷ்டோ, அந்த வார்த்தை வச்சுங்க, சன்னிவிஷ்டோ. மற்ற ஞானம் அபோகனம், அதையும் நடக்க வச்சுங்க. வேதைச்ச சர்வம் அகம் வேத்யோ வேதாந்த வேதவித் அகம் ஏகம் அப்படின்றார். அப்ப என்ன செய்யுது? என்ன எப்படி அறிய முடியும்னா
வேதத்தால் தான் அறிய முடியும். நான் யாரு, நான் எதுக்கு இங்கே வந்தேன் அப்படின்னு எப்படி அறிய முடியும்? பகவான் எப்படி அறிய முடியும்? வேதத்தால் தான். வேதத்தால் தான் அறிய. வேதத்தை படிக்க முடியுமா? முடியாது. நிறைய இருக்கு. இது ஒன்று படித்தா போதும். பகவத்கீதை ஒன்று படித்தா போதும். அது முழு இதுவும் அதில் இருக்கு. அதுக்கு மேலே வந்து அன்னைக்கு வந்து ஒரு மகராஜ் வந்தார். அவர் சொன்னார் வந்து பகவத்கீதை பாருங்க, நம்ம வரோம் கிளாஸ் கேட்குறோம், ஓகே, வாங்க வந்து டெய்லி படிக்க சொல்றாரு. டெய்லி. ஏன்னா பாகவதற்கு யார் வீட்டில் பாகவதம் இருக்கோ அந்த வீட்டில் கிருஷ்ணா வாழ்றாரு. என்னை பற்றி தெரினா என்ன, அதை பற்றி படி. போன 10வது கண்டம் எடுத்து படிக்கக்கூடாது. போன 10வது கண்டம் எடுத்துட்டு உடனே வந்து பாவம் ராசல் ரொம்ப பாவம், அபராதம். அது முடியாது. ஒன்றாவது தான் படிக்கணும். அதை படி, பாகவதம் படி. ஒரு நாளைக்கு பிரபுபாதர் என்ன சொல்கிறாரு வந்து அவர் இதில் ஸ்பீச்சில், ஒரு நாளைக்கு நீங்கள் 2 மணி நேரம் பாகவதம் ஒரு வருஷம் படித்து முடிச்சிடலாம். அப்படி இல்லை வந்து நீங்கள் 1 மணி நேரம் படிச்சிங்களா கணக்கு பண்ணிக்க வந்து ஒரு தடவை படித்தா பாகவதம் விளங்காது. பகவத்கீதை என்ன விளங்கும்? பாகவதம் முடியாது. திரும்ப 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 படிக்கணும். எனக்கு பாகவதம் உயிர் வந்து நான் காலையை கூட ஒரு 3-4 ஸ்லோகம் படிச்சு தான் வந்தேன். ஓய்வுக்கு அப்புறம் பாகவதம் நிறைய படிக்கணும். விளங்குதோ இல்லையோ நான் அது கூட அட்டேஷன் தான் இருப்பேன். அடுத்து என்ன புக்கு சொல்கிறார்? அன்றைக்கி இப்போ வந்தார் சைத்தன்ய சரிதாமிர்தம், அதையும் படிக்கணும். அடுத்தது பிரம்ம சம்ஹிதை, பிரம்மா வந்து பகவான் எப்படி புகழ்றாரு, அதையும் படிக்க. அடுத்தது வந்து பக்தி ரதாம் சிந்து, ரூபகோஷம் மேடம், இந்த 5 புக்கு படிக்க. நேரம் இருக்கப்போ இதெல்லாம் படிக்க. நீங்கள் பக்தியில் உயர்ந்து வந்துடுவீங்க. ஸோ இங்கே இந்த இதுக்கு வந்து பகவானை அறிய முடியும்னா வந்து வேதத்தை படிக்கணும். ஆனால் வேதம் படிக்க முடியாது. பகவத்கீதை படித்தா போதும். இப்போ ஏன் சன்னி விஷ்ணு அப்படின்னு பகவான் சொல்கிறாருன்னா, சன்னி விஷ்ணு அறிவு. யார் ஒருத்தர் வந்து கொஞ்சம் ஞானம் இருக்கோ அவங்க உடனே என்ன செய்வாங்க, இந்த புக்கை எடுத்து படிப்பாங்க. அதுதான் சன்னி விஷ்ணு. ஞானம் அபோகணம். ஞானம் அபோகணம்னா, அபோகணம்னா அந்த அந்த ஞானத்தை அவங்களே அழிச்சிக்கிறாங்க. இவங்க தான் வந்து மறதியை பகவான் கொடுக்குறாரு. என்னை பற்றி தெரிஞ்சுக்க என்ன அப்படி கூட விட மாட்டுறாரு. அவங்க எப்படியாவது இழுத்துருவாரு தான் பார்க்குறேன். ஏன்னா நம்ம எல்லாமே வந்து அவருடைய குழந்தைகள். யாரையும் அவருக்கு கீழே, அவர் வந்து எல்லாத்துக்கும் சமமானவர். நீ பக்தி செஞ்சாலும் சமந்தான், பக்தி செய்யா போனாலும் சமந்தான். 2 பேருக்கும் அவர் சமந்தான். இதில் பக்தி தொண்டு செய்கிறவங்க ஒரு விசேஷ கருணை. என்ன விசேஷ கருணை? நம்ம ஏன் உட்காந்து, இப்போ ஏன் நீங்கள் வந்து உட்காந்துறீங்க? ரொம்ப எவ்வளோ தொடர்ந்து வரீங்க, மழை பெஞ்சு அது இருக்குது, மழை பெஞ்சுதான் நீங்கள் ஏன் வரீங்க, ஏன் வந்து உட்காந்துருக்கீங்க? எங்களுக்கு இன்னொரு பிறவி வேண்டும். அதானே இந்த பிறவி யார் நிம்மதியாக வாழ்கிறோம்? ஒருத்தரும் நிம்மதியாக வாழல. பாருங்க வந்து புதன்கிழமை ஒரு இது, புதன்கிழமை எனக்கு பெரிய பெரிய வேலை இல்லை, சின்ன சின்ன வேலை தான். ஆனால் நான் போய் செஞ்சு தான் ஆகணும். ஒரு வேலை 10 நிமிஷம் 10 நிமிஷம் 4-5 வேலை. எவ்வளோ சிரமம் தெரியுங்களா? காடி தான் எடுத்துகிட்டு போகிறேன். எவ்வளோ வெயில் அடிக்குது. இங்கே போய் இங்கே பார்க்கணும், இங்கே போய் இங்கே பார்க்கணும், காடிக்கு எண்ணெய் ஊற்றணும், சாவு போகணும், ஒரு தவசுக்கு போகணும். இதெல்லாம் பெரிய வேலைங்களா? உடல் உழைப்பு இல்லை. ஆனால் போய் தானே ஆகணும். இந்த பிறவி தேவையா? நான் யோசனை பண்ணிட்டேன், பிறவி தேவையா இருக்குது. அப்போ என்ன செய்யணும்? வேற வழி இல்லை. பக்தி தொண்டு செஞ்சு தான் நம்ம போக முடியும். ஸோ இப்போ ஒருத்தர் இருக்காரு, அவர் என்ன செய்கிறார் வந்து ஒரு நல்ல வசதியாக வாழ்கிறாரு. அப்போ அவர் வசதி வாழ்கிறப்ப அந்த வாழ்க்கையில் வந்து அவர் ஒரு விரக்தி ஏற்பட்டு போயிருக்கு. இது என்ன வாழ்க்கையா? அது நல்ல காடி எல்லாம் வச்சுருக்கேன், பணம் இருக்குது, இது வாழ்க்கையா? யோசனை பண்ணுறாரு. பார்க்குறாரு, ஒரு நாய் இப்போ ஓடுது, அதுதான் வாழுது, நானும் தான் வாழ்கிறேன், அதுதான் இன்பமாக இருக்குது, நானும் தான் இன்பமாக இருக்கேன், அதுதான் சாப்பிட்றது, நானும் தான் சாப்பிட்றேன். இப்படியா? அதுதான் வந்து தன்னை எப்படி தற்காத்துக்குது? எங்கேயாவது ஒரு மரத்துக்கிட்ட போய் புளியை பறித்து உள்ளே படுத்துக்குது. நானும் தான் வீடு கட்டி 3 மாடி கட்டி 3 மேலே படுத்து கிடக்கிறேன்.
ஒரு ஒரு மிருகத்துக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்? நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கோம், அது எங்க அதுக்கு பாதுகாப்பு கிடைக்குதோ அங்க போய் வாழ. இதுதான் அதுக்கு நமக்கு வித்தியாசம். ஸோ இந்த மனிதன் சார் யாரோ ஒருத்தர் சந்திக்கிறார், கொஞ்சம் ஞானம் உள்ளவங்க, அவங்க எப்போ பேசுறாரு, நாங்கள் இந்த வாழ்க்கை விரக்தியா இருக்கு அப்படின்றப்ப என்ன செய்யறாரு, இந்த ஜட வாழ்க்கை விட்டு நான் வந்து வெளியே வரேன். அப்போ அவர் என்ன செய்யறாரு, இந்த மாதிரி வைஷ்ணவ கோயில் வைஷ்ணவ வேண்டிட்டு ஒரு கோயிலுக்கு போறாரு. ஸோ அவர் அங்கே போய் ஏதோ பக்தி தொண்டு அது செய்கிறாரு. அந்த பக்தி தொண்டு அவருக்கு வந்து ஒரு விரக்தி ஏற்படுது. ஸோ இதில் வந்து 3 மாதிரியான ஒரு விஷயம் நான் கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். மொதல் விஷயம் வந்து பிரத்யட்சம். பிரத்யட்சம்னா நீங்கள் நல்லா பார்க்கலாம். ஒரு சிலர் என்ன செய்கிறாங்க வந்து, இப்போ நான் பார்க்குறேன் ஞாயிற்றுக்கிழமை, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நான் ஒரு 12-1 மணிக்கு அந்த ப்ரொஃபஸர் ஸ்கூல் இருக்குல்ல, ப்ரொஃபஸர் ஸ்கூலு, அதுக்கு வந்து மேலே ஒரு கோயில் இருக்குல்ல, ஒரு சின்ன கோயில் ஒன்று இருக்குல்ல, நீங்கள் பாருங்கள், எப்படியும் ஒரு மாதத்தில் ஒரு நிகழ்ச்சி பார்த்துருவோம். ஒரு மாதத்தில் ஒரு நிகழ்ச்சி பார்த்துருவோம். 200-300 காடி இருக்கும், 400-500 பேர் வந்து அங்கே குழுமி இருப்பாங்க. என்ன செய்வாங்க, ஏதோ செய்கிறாங்க, ஏதோ ஆகுது. அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, அதுதான் பக்தி தொண்டு நினச்சிக்கிறாங்க. அதை ஒரு காவு கொடுத்து அந்த பழியில் போய் கலந்து அந்த சாப்பாடை சாப்பிட்றது, அது அது மெயினை செய்கிற அவர், இது ஒரு பக்தி தொண்டு நினச்சிக்கிறாரு. அது பக்தி தொண்டா? அது வந்து இது பிரத்யட்சம், புலனின்பம் தேடுறது ஒருத்தர். சரி, அடுத்தது நான் அவ்வளோதான், அது ரொம்ப ரொம்ப விரிவாக பேச வேண்டாம். அடுத்தது என்ன செய்யறேன், அடுத்தது வந்து அடுத்து அனுமானம். அனுமானம்னா கற்பனை செய்யறது. கற்பனை எப்படி செய்யறது, அங்கேருந்து வந்து பார்க்கறது. பேர்ல எடுத்துக்கீங்க, பேர் போட்டிருக்கீங்க, அது பழைய சென்டென்ஸ். இதுக்கு இன்னும் ஒட்டல. என்ன பேரு? ராதாகிருஷ்ண பிரியா. ராதாகிருஷ்ண பிரியா. ராதாகிருஷ்ண பிரியா பார்க்கறது. பார்த்தியா, வணங்கிட்டு போ, வீட்டில் போய் உட்காந்து அதை அனுமானம் பண்ணுறது, கற்பனை செய்யறது. அப்படி ஒருத்தர் இருக்காங்க இல்லையா, கற்பனை பண்ணுறது. இந்த மாதிரி கற்பனை பண்ணுறப்ப இப்படி இருப்பாரா கிருஷ்ணா, பிரியா ராதா அப்படி இருப்பாங்களா? கற்பனை பண்ணி அது பக்தி வளருமா? கற்பனையிலேயே அவங்க வாழ்றது. அப்படிலாம் நிறைய வந்து புக்குங்களை எடுத்து ஞானத்திலேயே வாழ்றது. இதுக்கு தான் வந்து அனுமானம். இதுலையா ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு விக்கிரகத்தை பார்க்கறது, ஒரு படத்தை பார்க்கறது, அதை பார்த்து இதுதான் வந்து என்னது, ராதா கிருஷ்ண பிரியாவா, ராதா கிருஷ்ண இப்படி தான் இருப்பாங்க. இது வடிவமைச்சு சும்மா வந்து அந்த ஸ்தூபினா யார் தெரியுங்களா? தமிழ்ல உண்மையான வார்த்தை ஸ்தூபி. அந்த ஸ்கல்ப்சர் அந்த வார்த்தைலாம் மாறணும். அந்த சிலைன்றோம், சிலை மனிதனுக்கு தான் சிலை, தெய்வத்துக்கு வந்து விக்கிரகம். செய்கிற பேர் ஸ்தூபியா. இது அவர் சொந்தமாக செய்யல, அவர் வந்து சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுதான் வேதம். 4 வேதத்துல இது இருக்கு. இதெல்லாம் மந்திரமெல்லாம் அதுல இருக்கு, நடனம்லாம் அதுல இருக்கு. எல்லாமே 4 வேதத்திலையும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் குறிப்பிடப்பட்டு இருக்கு. அந்த கற்பனை பண்ணி தான் அவர் இது செய்கிறார். வந்து இது நான் ஒரு கதை சொல்லுவேன். வேலூரில் நடந்த ஒரு கதையை சொல்லுவேன். உண்மையாக நடந்த சம்பவம். ஒரு 700-800 இயர்ஸ் இருக்கும். அது இங்கே வேண்டாம். வந்து அவர் என்ன செய்கிறாருன்னா, ஒரு சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு அரசர் ஒரு ஸ்தூபியை கூப்பிட்டு, என் மனைவியோட விக்கிரகம் சிலை செய்யி அப்படின்றாரு. நான் லேட்டஸ்ட் படித்தேன், ஆனால் நடந்த சம்பவம். ஸோ அவர் செய்கிறாரு. ஒரு முடியை தான் அவர் கொடுக்குறாரு. அந்த முடியை வச்சு தான் அந்த விக்கிரகத்தை அவர் அமைக்கிறாரு. அந்த ராணியோட முகத்தை அவர் பார்க்கல. ஸோ அதே மாதிரி அந்த ராணி மாதிரியே அந்த விக்கிரகம் அமைஞ்சிருது. அவர் என்ன செய்யறாரு, ஒரு மச்சம் வைக்கிறாரு. எங்க வைக்கிறாரு? தொடையில வைக்கிறாரு ஒரு மச்சம். அப்ப ராஜா கேட்கிறாரு, எப்படி இந்த மச்சம் வந்துச்சு? அப்ப அவர் சொல்றாரு,
இந்த முடி பிரகாரம் அவங்களுக்கு மச்சம் இருக்கணும். போய் பார்த்தா அதே மாதிரி இருக்கு. எப்படி அது? அப்ப அவன் என்ன மாதிரியான ஞானம் உள்ளவனா இருப்பான். அதே மாதிரிதான் இந்த விக்கிரகம். எதுக்கு சொல்றோம்? அதே மாதிரிதான் இந்த விக்கிரகம். இந்த கால் இப்படிதான் இருக்கும். அவர் பாருங்க, எங்கேயா கிருஷ்ணன் பார்த்துருக்கீங்க? எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? எந்த விக்கிரகம் பார்த்துருக்கீங்களா? அந்த 3 முக்கோணத்தில் தான் இருப்பார். இதெல்லாம் கற்பனை கிடையாது, அனுமானம் கிடையாது, எல்லாமே சாஸ்திரத்தை சொல்லப்பட்டது. அதனால தான் 15 படிச்சு பாருங்க. எல்லாமே என்ன அறிஞ்சிக்கன்னா சாஸ்திரம் பிரகாரம் தான் என்ன அறிஞ்சிக்க முடியும் சொல்றாரு. இப்படியானவங்க ஒருத்தவங்க. இப்ப 3வது வரும். 3வது யார்? சப்த பிரமாணம். சப்த பிரமாணம். இந்த சப்த பிரமாணம் யாருன்னா இதை நம்ம எப்படி நம்ம அறிஞ்சிக்கிறதுனா ஒரு குருவை சரணடையணும். இதுக்கு ஒரு உதாரணம் பரீட்சித் மகாராஜா சுகதேவ கோசாமி சொன்னது படிச்சு படிச்சு சொல்லல, சப்த பிரமாணம். அதே மாதிரி சூத கோசாமி நைமிஷாந்தத்தில் 88 ரிஷிகளுக்கு பாவதம் கிளாஸ் கொடுக்குறாரு. அப்பெல்லாம் இதெல்லாம் கிடையாது. எப்படி சொல்றாரு? சப்த பிரமாணம். அவர் இங்க பேசுறது அவ்வளோ பேருக்கு கேட்கும். அவங்க அவ்வளோ பேர் நம்ம வாங்கி அவங்க மனசுல பதிச்சுக்க முடியும். இன்னைக்கு நம்ம 1 மணி நேரம் ஒரு இது படிச்சுட்டு ஒரு மனுஷன் அதை கூப்பிட்டு பாருங்க, என்ன படிச்சுனே தெரியாது. அப்போ அவங்களாம் எவ்வளோ ஞானம் உள்ளவங்களுக்கு. ஏன்னா இந்த கலியுகத்தில் நம்ம இப்படி தான் இருப்போம். இப்போ நானே ஒரு கிளாஸ் கேட்டிருக்கேன். என்னோட இதில் கிளாஸ் தான் இருக்குது நிறையா. வேறு பாட்டெலாம் கிடையாது, கிளாஸ் தான் வச்சுருக்காங்க. 10 தடவை கேட்டால் விட மனசு உள்ள விறக மாட்டேங்குது. அப்படி தான் இருக்கு. அது சப்த பிரமாணம். இப்போ நம்ம பக்தி தொண்டு வரணும். ஒரு சப்த பிரமாணம் யாருக்கிட்ட நம்ம கேட்குறோம்? ஒரு குருவை சரணடையணும். இதே உயிர் நான் ஒருத்தர் பற்றி தான் பேசுகிறேன். எனக்கு இதுலேயும் முடியல, தோற்று போயிட்டேன், எனக்கு இது வேண்டாம். அனுமானத்துலேயும் எனக்கு வெற்றி அடையலை. நான் இப்போ பக்தி தொண்டு நான் இப்போ இவரே நான் வேற ஒரு நிலைக்கு போய் நான் ஒரு குருவை கூட்டிகிட்டு போகிறேன். இப்போ இடையில இனிஷியேஷன் நடந்துச்சு. யார் சுப்ராஞ்சியா வந்திருந்தீங்க? இனிஷியேஷன் நடந்துச்சு. என்ன நடந்துச்சாங்க? மகராஷ் எனக்கு குருவாக உள்ளவர் ஒரு நிறைய பேருக்கு இனிஷியேஷன் கொடுத்தாரு. அதாவது என்னை வச்சு நான் பேசுகிறேன். என் பேர் குப்புசாமி. எனக்கு ஒரு அப்பா அம்மா இருக்கிறாங்க. முதல் பிறவி. அது முதல் பிறவி. அந்த முதல் பிறவி அப்படியே மாத்துறாரு. 2வது பிறவி. 2வது பிறவி எப்படி வரேன்? என் பேர் மாறுது, என்னோட ஞாபகம் மாறுது. என்ன கொடுத்தாங்க? ஸ்ரீ ஹரி தாசா. தாசா நம்ம சொல்லிட்டேன். ஸ்ரீ ஹரி தாசானா கடவுளுக்கு சேவை செய்யறவங்க. அதான் ஸ்ரீ ஹரிதாசா. அவர் எப்படி கொடுத்தாரு ஹரே கிருஷ்ண மந்திரத்தை? எல்லாத்துக்கும் ஹரே கிருஷ்ண மந்திரம் அவர் கொடுத்துட்டாரு. கொடுத்து முடிச்சு என்ன செய்யறாரு? அங்க யாகம் வளர்க்குறாங்க. நவதானியங்கள், அதான் தீட்சை இருக்கு, எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. இந்த யாகம் நடத்துகிற மந்திரம் சொல்றாரு, குருவும் சொல்றாரு. நம்ம என்ன செய்யறோம்? அந்த அந்த தீட்சை எடுத்து போடுறோம். போடுறப்ப நம்மளோட பாவ விளைவுகள் குரு எடுக்கிறாரு. இதுதான் அதோட தத்துவம். உங்ககிட்ட இருக்க பாவ விளைவுகள்லாம் குரு எடுக்கிறாரு. இப்ப நம்ம பாவ விளைவு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பாருங்க. பூமியில ஒரு விதை போட்டீங்க, இன்னும் 10 நாள் முளைச்சு வர்றதுக்கு. ஓகே, ஏற்கனவே போட்டு அப்படியே முளைச்சு வருது, 2 இதா இருக்கு. அப்ப நம்ம இந்த பக்தி சுண்டு செஞ்சு நமக்கு கொடுத்த மாதிரி 16 மாலைகள் செஞ்சு இந்த மாதிரி கிளாஸ் கேட்டு பகவத்கீதை பாகவதம் படிக்கிறப்ப
அந்த முளை விட 10 நாளைக்கு வரப்போகுது தெரியுங்களா, அதெல்லாம் அழியுது, அப்படியே பூமியோட அழிஞ்சு போயிருது. இந்த முளை விட வருது ரெடியாக இருக்கு தெரியுங்களா, இன்னொரு 2-3 நாள் எல்லாம் அப்படி துளுத்து போயிருப்பது. அது என்ன ஆகுது, அதுவும் அழியுது, ரெண்டும் அழிஞ்சிருது. ஏற்கனவே நீங்கள் செஞ்ச பாவம் என்ன ஆகுது, அப்படியே வளர்ந்து வந்து 1 ஃபீட் 2 ஃபீட் வளர்ந்துருக்கு. இதை எப்படி அழிக்கிறது? நாம ஜெபம் தான், பக்தி தொண்டு தான், பகவானுக்கு சேவை செய்கிறது தான். அது என்ன உடனே அழியாது, கொஞ்சம் கொஞ்சமாக அழியுது. அப்போ நம்ம பாவ விளைவு எடுக்கிறது யாரு? இந்த நாமத்துக்கு கொடுத்தவர் யாரு? நீங்களா வந்து அந்த நாமத்தை எடுத்துக்கிட்டீங்க, குரு கொடுக்குறாரு. அதனால குரு சொல்றது, அவர் என்ன சொல்றாரு, இப்போ நான் என் குருக்கு நான் வந்து அவர் எந்த சேவை செய்ய முடியாது, துணி துவைச்சு போடுறது அவருக்கு அதெல்லாம் அவர் எங்கேயும் மாயாப்புள்ள கிடக்காது. நம்ம என்ன சொல்ல, குரு சொன்னதை கடைப்பிடிச்சா போதும். இப்ப அது மட்டும் இல்லை, இந்த சென்டர் அதிபதி யாரு, இந்த சென்டர் அதிகாரி யாரு? நீங்க வந்து உங்களை வந்து யாரு கூட்டிட்டு போய் அங்க குருவை காமிச்சாங்க, அவரு சொல்ற சேவைகளை செய்யணும். அவருக்காக சேவை இல்லை, அவர் காடியெல்லாம் கழுவி விடுறது இல்லை, அவரை கூட்டி குளிப்பாட்டுறதுலாம் இல்லை. கிருஷ்ண பிரியா இருக்கு, அவங்களுக்கு வந்து சேவை செய்யுங்க. சென்டர் கூட்டுங்க, பிரசாதம் சமைங்க. அவர் போறப்ப பிரசாதம் வீட்டுக்கு வந்து அதோட சமைச்சு அப்படியே அவர் சாப்பிட்றாரா? நம்ம தான் சாப்பிட்றோம். அந்த பிரசாதம் வச்சு நீங்க சாப்பிட்றப்ப ருசி இன்னும் அதிகமாகுது. இதுதான் உண்மை. இன்னொரு உண்மை சொல்றேன், என் வாழ்க்கையில் நடந்தது. அதே மாதிரி பழி கொடுத்து அந்த பழியை கொண்டு போய் நீங்க படிச்சு எல்லாம் என்னென்ன இருக்கணும் எல்லாம் யோசனை பண்ணீங்க, எல்லாமே இருந்துச்சு வந்து, எல்லாம் பெருசுலாம் இருந்துச்சு வந்து, நீங்க அதை எடுத்து சாப்பிட்டு பாருங்க, சக்க மாதிரி இருக்கும். நான் அனுபவிச்சு சொல்றேன், இது நான் அனுபவிச்ச ஒரு சம்பவம். அங்க அவர் சாப்பிட்றாரு, இங்க சாப்பிட்டு நமக்கு வந்து இன்னும் மேன்மேல் ருசியா கொடுக்குறாரு. அதுதான் பிரசாதம் படைக்கிறோம். இதுதான் உண்மை. ஸோ இதெல்லாம் நமக்கு எப்படி தெரியுது? பக்தி துண்டுக்கு வர்றப்பதான் தெரியுது வந்து. அடுத்தது என்னது, நீங்க வந்து டீச்சர் வாங்கிட்டு வாங்க, வீட்டுக்கு வந்துட்டீங்க. நீங்க வீட்டில் அப்படியே உட்காந்து அப்படியே ரிலாக்ஸ் உட்காந்து பாருங்க, இந்த மனம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. என்ன தெரியுங்களா, அப்படி அடுத்த பிறகு கிடைச்சிருச்சு. எனக்கு வந்து ஒரு குரு என்னோட கர்மாலாம் எடுக்க போறாரு, எடுத்துட்டாரு. எனக்கு அடுத்த பிறவி நோக்கி போய்கிட்டு இருக்கேன். அதனால என்ன ஆச்சு, அங்கே குரு எடுத்தோன்னு இங்கே மறுபடியும் வந்து பாவம் செய்யக்கூடாது. கங்கையில குளிச்சுட்டு வந்தீங்களா, கங்கைக்கு எதுக்கு போறோம்? நம்மளோட கர்ம வினைகள் பாவ விளைவுகளை போக்குறதுக்கு போறோம். அங்க குளிச்சுட்டு வந்துட்டு பவித்திரமான மனிதனா வாழணும். திரும்ப இங்க வந்து பாவ விளைவு செய்யக்கூடாது. அதுதான் புண்ணியம். அப்ப அந்த மாதிரி நீ வந்து அப்படி இல்லைன்னா அப்படி கங்கையில குளிக்க தேவையில்லைங்க. ஏன் கங்கைக்கு இவ்வளோ செலவு பண்ணிட்டு கங்கைக்கு இதுக்கு போகணும், கங்கையில் குளிக்க போகணும்? அது இங்கே உள்ள ஆற்றுலையும் குளிச்சுட்டு போகலாம்னே. அதுக்கு தான் கங்கை இது எனக்கு ஒருத்தர் சொன்னாங்க வந்து, போயிட்டு வந்து எந்த பாவ விளைவும் செய்யாத இருக்கணும், அதுதான் புண்ணியம். அடுத்து வந்து அப்ப இந்த மாதிரி இதுல மேம்பட்டு வரப்ப ஆன்மீகமான விஷயம் நம்ம மனசுல ஊடுருவுது, உள்ள போகுது. ஆன்மீகமான விஷயம் உள்ள போறப்ப என்ன ஆகுது வந்து, பக்தி அந்த வேறு வந்து பூமியை பிடிக்குது. நீங்க வந்து ஒரு கத்திரிக்காய் செடி என்ன செய்வோம், ஒரு 10 கத்திரிக்காய் செடி இருக்கு, என்ன செய்வீங்க? அதை வந்து அங்கேயே வச்சா அது கத்திரிக்காய் நிறைய வருமா? அதை பறிச்சு ஒரு இடத்துல வைப்போம். ஏன் அதை லேசா வெட்டி கொண்டு வைக்கிறது? வேறு இருந்தால் தானே அது பூமியில வந்து அது பதிஞ்சு நமக்கு பலன் கிடைக்கும். அதே மாதிரி தான் நம்ம வந்து பக்தி செய்ய 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 அது நம்மளோட பக்தி, அந்த பக்தின்ற வேறு அந்த பூமியில எப்படி பதிவு, அதே மாதிரி பக்தின்ற வேறு நம்ம மனசுல பதிவு. இருக்கிற அசுசங்கள், அதாவது வந்து புலனின்பம், புலன் கட்சி, என்னென்னமோ சொல்றோம், இதெல்லாம் நம்ம மனசு விட்டு போகும். அப்ப இதுக்கு ஒரே காரணம் வந்து பக்தி தொண்டு தான். அப்ப எங்க ரெடியா இருக்கணும்? நம்ம வந்து வைகுண்டம் இல்லாட்டி கோலோகம் படத்துக்கு ரெடியா ஆயிட்டோம். வந்து எவ்வளவு சலுகை இருக்கு பாருங்க. அப்படி இல்லை, இன்னைக்கு அதே உயிர்வாளி
நான் பக்தி தொண்டு செய்ய மாட்டேன், நான் பகவானோட பிரம்மம், அவர் பிரம்ம ஜோதியில் ஐக்கியமாக போகிறேன் இருக்காங்க. ஏன் பக்தி தொண்டு செய்யணும்? இங்கே வந்து சோம்பேறியாக இருப்பாங்க. நான் வீட்டில் இருந்துக்கிட்டே வந்து பகவானை பற்றி தியானம் பண்ணி நான் வந்து அந்த பிரம்ம ஜோதியோட ஐக்கியமாக போகிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. இவங்களோட நிலைமை என்னன்னா, இவங்ககிட்ட இருக்க பக்தி தொண்டு இவங்களே கொலை செஞ்சுக்கிறாங்க. இவங்ககிட்ட பக்தி தொண்டு இருக்கு, செய்யறாங்க. இப்போ நான் தொண்டு செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, நான் வந்து தியானம் பண்ணி அந்த பிரம்மனோட பகவான் உடம்போட ஐக்கியமாயிடுறேன். பகவான் உடம்பு ஒரு இடத்துல இல்லை, இதெல்லாம் இந்த வெளிச்சமெல்லாம் பகவான் உடம்பு தான். இதுதான் பிரம்மம். இப்பெல்லாம் வந்து மன்னம் சத்தியலோகம், சத்தியலோகத்துக்கு மேலே வந்து வந்து பிரம்மஜோதி, அதில் போய் ஐக்கியமாக என்ன செய்கிறாங்க வந்து அவங்க தியானம் பண்ணி அது கூட போய் சேர பார்க்குறாங்க. அது கைவல்யம், புண்ணியம் தான் அது. உங்கள் புண்ணியம் செயலெல்லாம் முடிஞ்சோடனே மீண்டும் நீங்கள் இங்கே பொறுப்பெடுத்து வந்துடுறாங்க. அதுதான் உண்மை. சரி, அடுத்தது வந்து பரமாத்மா அறிஞ்சிக்கிறாங்க. ஓகே, பரமாத்மா நம்ம உடம்புல நீங்கள் வந்து தியானம் பண்ண 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 பரமாத்மா உங்கள் உடம்புல வந்து இந்த விரல் வச்சுங்க, இங்கேருந்து பாருங்க 3 இது இருக்கும், 9 இன்ச்சஸ் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அது கூட வந்து அவங்க உறவு வச்சுக்கிறாங்க. பரீட்சித் மகாராஜா அவர் குழந்தையா இருக்கிறப்பயே நாராயணன் பார்க்குறாரு. அந்த நாராயணன் வந்து 9 இன்ச்சு நாராயணன் அவர் பார்க்குறாரு. அப்போ பார்த்தவர் அவர் கடைசியாக பூமி விட்டு போகிற வரைக்கும் அது பார்க்கவே இல்லை. எவ்வளோ முயற்சி எடுத்து பார்க்கவே இல்லை. இது பரமாத்மா. அவங்கெல்லாம் வேற, நம்மலாம் வேற. ஸோ இது கூட ஐக்கியமாக யார் வந்து இவங்க கூட ஐக்கியமாக தான் இந்த மாயாவாதிகள். மாயாவாதியாக இருந்து என்ன சொல்கிறாங்க, நான் தான் கடவுள். ஏன்னா அவங்க ஒரு பவர் கிடைச்சிருது, ஒரு மிஸ்டிக் பவர் கிடைச்சிருது அவங்களுக்கு. வந்து யார் பரமாத்மாவுக்காக ஒரு மிஸ்டிக் பவர் அவங்ககிட்ட கிடைச்சிருது. அவங்க எதுவும் செய்யக்கூடிய தகுதி அவங்ககிட்ட இருக்கு. நான் தான் வந்து கடவுள், மாயாவாதி தத்துவம். இது போவீங்க, உங்கள் மனசுக்குள்ள அவங்க ஊடுருவ முடியும். நீ வசதி படைச்சவனா, நீ என்ன இருக்கு, உங்கள் சொத்தை அவங்க அபகரிக்க முடியும். நீங்கள் வந்து நீங்கள் போகிற மாயாவதி உங்களை பற்றி எல்லாம் சொல்கிறப்ப நீங்கள் என்ன செய்வீங்க? அவரோட சொல்கிற மாதிரியெல்லாம் நீங்கள் கேட்பீங்க. அப்போ என்ன ஆகுது, உங்ககிட்ட இருக்க நிறையா உங்ககிட்ட இருக்க பொருளாதாரம் அவட போகுது. எல்லாரும் பாருங்கள், மாயாவாதிகள் தத்துவம் பேசுகிறவங்க எல்லாரும் சிவபெருமானை தான் வணங்குறாங்க. யாராவது எந்த மாயாவாதியாவது கிருஷ்ணர் மூலமாச்சும் வணங்கியிருக்காங்களா? ஒருத்தர் கூட இல்லை, முடியாது. ஏன்னா சிவபெருமான் வந்து ஆசை தோசை, அவர் கொஞ்சம் அவர்கிட்ட அப்படின்னு கொடுத்துருவார். இது உண்மை சம்பவம். வந்து புரோபதா முன்ன வந்து ரஜினேஷன் ஒரு சுவாமி நான் படித்தது யூஎஸில். அவர் போய் அங்கே உள்ளவங்க அவர் நல்ல மண்டே செலவு பண்ணி நிறைய சொத்து சேர்த்துக்கிட்டார். ஊர்லேருந்து போய் நிறைய சொத்து, விலை உள்ள காடி. சரி, நான் தான் கடவுள்னு சொல்கிறேன், ஏன்ப்பா செத்து போயிட்டேன்? நீ வந்து இருக்கா இல்லையா? நம்ம எத்தனை வருஷம் வாழ்கிறோம் அதே மாதிரி தான் அந்த சுவாமிஜியும் 70 வயசு 80 வயசு இல்லை 90 வயசு அவர் போய் சேர போகிறாரு. நம்மளும் அப்படி தான். கடவுளுக்கு அவருக்கு ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை. அவர் எப்போ வந்தார்? நீங்கள் வந்து பாகவதில் வந்து 2வது கண்டை படித்து பாருங்க. அவர் எப்போ வந்தார், எப்படி வந்தார், எல்லாம் அதில் போட்டிருக்கு. எதுவுமே பொய் இல்லை. அதான் பகவத்கீதை வந்து வேற தத்துவம், பாகவதம் வந்து வேற தத்துவம். நீ பாகவத்தை படிச்சு பாருங்க, எல்லா கேள்விகளுக்கும் விடை பாகவதம் தான். உங்க மனசு ஒரு கேள்வி வருதா, உடனே எடுத்து பாருங்க பாகவதம். அதை கண்டிப்பா சொல்லப்பட்டது, எங்கேயாவது ஒரு இடத்துல சொல்லப்பட்டது. வந்து மதுராவில் பிறந்தாரு வந்து கிருஷ்ணர். நமக்காக ஒரு ஒரு சம்பவத்தை அப்படி உருவாக்குறாரு. கிருஷ்ணன் பிறக்கல. அதாவது வந்து காலம் நெருங்கிருச்சு. இவர் வந்து கிருஷ்ணா வந்து வர போறாரு. கம்சன் இருந்து போறான். போய் வந்து தேவகி இருக்காங்க, வசுதா இருக்காங்க, பார்க்க போறாங்க.
வசுதேவர் உடம்ப பார்க்க முடியல, அப்படி பிரகாசமாயிருச்சு, தேஜஸ் வெளிச்சமா இருக்கு. கம்சம் உணர்ந்துக்கிட்டான், ஏதோ நடக்க போது வந்துட்டாரு அரண்மனைக்கு வந்துட்டாரு. வந்து ரொம்ப யோசனை. மறாவது நாள் உடனே என்ன இதான் முதல் தீட்சை. வசுதேவரும் தெரியுது தன் உடம்புல வந்து அந்த தேஜஸ் அதிகமாயிடுது. அது அப்படியே தேவிக்கு அம்மா கொடுத்துட்டாரு. இதுதான் முதல் தீட்சை. ரெண்டாம் நாள் கம்சம் போறான், கம்சம் போய் பார்க்கிறான். தேவிக்கு தெரியல, வசுதேவர் தெரிறாரு. ஸோ அது பிறகு பல சம்பவம் தெரிஞ்சிருச்சு. கடவுள் என்னைக்கும் பிறக்கிறது கிடையாது, ஆனால் இங்கே கிருஷ்ணன் பிறக்கிற மாதிரி ஒரு நடிப்பு உண்டாக்குறாரு. எப்படி வந்தாரு? நாராயண ரூபத்தை வந்தார். கேட்டோன்னு எப்படி நாங்கள் இதை ஏற்றுக்கிறது? உடனுக்குடனே ஒரு குழந்தையா மாறிட்டாரு, 2 கை ரூபம் விட்டாரு. அதான் கடவுள். மாயாவதி முடியுமா? முதல் 4 கையே காமிக்க முடியாது, அப்புறம் எப்படி வந்து நீ கடவுள் சொல்ற? ஏமாகிற மக்கள் இருக்க வரைக்கும் அவன் ஏமாத்திக்கிட்டு தான் இருப்பான். இது நீங்கள் வந்து போனீங்களா சுவாமிஜி படி எனக்கே மண்டை அப்படியே இதாக இருக்கிறது. இப்படியெல்லாம் இருக்காங்க மக்கள். நான் தான் கடவுள். இந்த மக்களும் அவங்ககிட்ட தான் ஓடுறாங்க. வந்து நிறைய பேர் எல்லா சுவாமிஜிகளும் எந்த சுவாமிஜியும் நேர்மையான எல்லாமே ஏமாத்துறவங்க தான். புரோபராட்சி என்னென்னவோ செஞ்சுருக்காங்க, எங்கேயும் போக வேண்டாம், என்னென்னவோ செஞ்சுருக்கலாம். அவர் வந்து இன்னைக்கு உலகத்திலே அவர் தான் ட்ரில்லியன், நாட் பில்லியன், ட்ரில்லியன். உண்மைதான். வருவோ நமக்காக பாருங்க அவர் என்ன, அவர் இந்த உலகத்தால் அவர் போல பங்கு வந்தவர். இன்ன வரைக்கும் புரோபாதோட நிலைமை என்னான்னு சொல்லலை, எங்கேயுமே எழுதி வச்சுல. இப்போ தெரியாது, வேற ஒரு ஆச்சரியம் வரப்போ தான் புரோபாத நிலை தெரியும் யாரு அப்படின்னு. இன்னொரு ஆச்சரியம் வருவாங்க, இப்போ இல்லை. புரோபாதா மறைஞ்சு 100 years வருவாங்க, யாரோ ஒரு ஆச்சரியம் வருவாங்க. 10,000 வருஷம் வந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அதுக்குதான் புரோபாதர் சொல்லிட்டு போயிருக்காரு, இந்த இஸ்கான் இன்னொரு 10,000 வருஷம், 10,000 வருஷம் எத்தனையோ ஆச்சரியம் வந்துக்கிட்டு தான் இருப்பாங்க வந்து. ஸோ அடுத்தது வந்து இது வந்து இந்த நேரம் தருவோம். 10 minutes. ஓகே சரி, இது படித்து முடிச்சேன். இதை வந்து இந்த கிளாஸ் இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு சொல்லிட்டேன் ஒரு பக்தி தொண்டு செய்கிறவங்க எப்படி, ஒரு பக்தி தொண்டு செய்யறவங்க எப்படின்றது. இப்போ நான் என்ன கிளாஸ் கேட்டேன், ஸோ உங்கள்கிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிளாஸ். பார்த்தா என்ன சொல்றாரு? பலம் பொருந்திய புஜங்களே உடையவனு யார் சொல்றாரு? கிருஷ்ணா வந்து அர்ஜுன சொல்றாரு. இந்த இடத்துல என்ன சொல்றாரு? அர்ஜுன் வந்து கிருஷ்ணாவை சொல்றாரு. அதே தான் அப்படியே மாத்துறாரு பாருங்க. இப்போ யார் வச்சிருக்கு பாருங்க, 6:38 பலம் பொருந்திய புஜங்கள் உடைய கிருஷ்ணரே. என்ன கேட்குறாரு வந்து, இது ரொம்ப வந்து ரொம்ப ரொம்ப டீப்பாக போனால் கிளாஸ் லேட் ஆயிரும். இன்னும் 10 நிமிஷம் முடிச்சிடலாம், முடியும். இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறேன்றார். என்ன மாதிரி கேள்வி? ஒரு பௌதீகவாதி ஆன்மீகத்தில் அவன் முன்னேற அக்கறை இல்லாத இருக்காரு. ஆனால் பொருளாதாரத்தில் முன்னேறிக்கிட்டே வராது. கடுமையான உழைப்பு. பொருளாதார முன்னேறினா பக்தியில் வந்து இங்கே வந்து கடுமையான உழைப்பு இல்லை. கர்த்தாட்ட அரேசப்பாந்தத்தை படிச்சு விட்டு உட்காந்து வீட்டில் உட்காந்து ஞாபகத்தை பண்ணிவிட்டு படிச்சுட்டு போனாவே பக்தி தொண்டு. என்ன உழைப்பு? ஏதாவது ஒரு சுத்து வேறு வருதா? இல்லையா? ஏன் ப்ரோ இருக்கா? நீங்கள் எத்தனை மணிக்கு எழுந்திருக்கீங்க? தெரியும் எத்தனை மணிக்கு எழுந்திருக்கீங்க? 3 மணியா 2:30 மணியா? மேலே உட்காந்து சட்னி பண்ணுறீங்களா? எப்படி எனக்கு தெரியும்? சுவாமிஜி என் சமயத்தில் வந்து இது வரும், எத்தனை மணிக்கு வருது அப்படின்ட்டு வந்து இப்போ இல்லை, ஆரம்பத்தில். ஸோ என்ன உழைப்புனாலும் அந்த உழைப்பு வேற, பக்தியோட உழைப்பு வேற.
பக்தியோட உழைப்பு பகவானுக்காக உழைக்கிறோம். பட் பௌதிக உழைப்பு யாருக்காக? மனைவி, மக்கள், வேற சொந்தக்காரவங்களுக்கு. சரி, ஒரு சின்ன ஒரு விளக்க சொல்லிட்டு அப்புறம் போகிறேன். ஒரு கொஞ்சம் சுவாரஸ்யமான விஷயம். ஒரு கணவன் மனைவி ஒரு ஒரு எக்ஸ்கர்ஷன் போகிறாங்க, ஒரு ஹோட்டலில் தங்குறாங்க, 20வது மாடியில் தங்குறாங்க, 2 பேரும் அங்கே தங்குறாங்க. ஸோ வந்து 2 பேருக்கும் சண்டை ஏற்பட்டுருக்கு. சண்டை வந்துருக்கு, என்னமோ சண்டை, குடும்ப சண்டையும் ஏதோ வந்துருது. இந்த புருஷன் சொல்கிறாரு, நான் சாவ போகிறேன், அவருக்கு செத்தா சாத்துட்டு போயா நீ அப்படின்னு கொண்டாடிக்க, செத்து போ, உங்களோட பெரிய தொல்லையாக இருக்குன்றாங்க. சரி, இப்போ அவர் என்ன புருஷன் என்ன செய்கிறாரு வந்து, அவன் இப்படியா சொல்கிற அப்படின்னு போயிட்டு 20 மாடியில் அந்த அங்கேருந்து எப்படி விழ முடியும்? மெயின் டோர் இல்லையா? மெயின் டோர் தான் அழ முடியாது, வந்து ஜன்னலில் தான் விழ முடியும். ஜன்னல் தான் அங்கேருந்து கீழே செத்து போக முடியும். போய் திறக்க முடியல. என்ன அது திறக்க முடியலன்றாரு. கொண்டாடிக்காரங்க போய் சொல்கிறாங்க, திறக்க முடியல. ஏன்னா இது ஆள் சாவரன்றான், திறக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஃபோன் பண்ணுறாங்க கீழே. யாருக்கு? கார்டு ஃபோன் பண்ணுறாங்க. இது மாதிரி வந்து என் புருஷக்காரன் சாவ போகிறான்றான், முழு சாவ சொல்லு, ஏய் நீங்கள் வாடா அப்படின்றாங்க. ஏன் என்னை கூப்பிடுற? என் புருஷன் சாவ போகிறான், நீ வந்து இங்கே வாடா அப்படின்ற வந்து, ஏய் ஜன்னல் திறக்க முடியலடா, திறந்து விட்ற அப்படின்றாங்க. தெரியுதுங்களா? இப்படியெல்லாம் ஒரு இது வந்து ஒரு கதை, ஒரு குட்டி கதை வந்து இப்படியெல்லாம் இருக்கு வந்து. ஸோ அதனால வந்து இந்த நம்ம வந்து இங்கே வந்து கணவன் மனைவி உறவு தேவைதான். இல்லைகாட்டி இங்கே வந்து கிருஷ்ணாவுக்கு வேலை இல்லையா? எல்லாருமே பக்தி செஞ்சு வைகுண்டத்துக்கு போயிட்டா இங்கே என்னத்துக்கு யாருக்கு வேலைங்க? கிருஷ்ணாவுக்கு வேலை இல்லை. இந்த மாதிரி விக்கிரலாம் வைக்க தேவையில்லை, பூர்வபாதெல்லாம் வச்சு வணங்க தேவையில்லை. உண்மைதானே வந்து. அப்போ இந்த வந்து இந்த பிரகிருதி, இந்த வாழ்க்கை, கணவன் மனைவி, சொந்தக்காரவங்க, அவங்க நாடு பற்று அந்த பற்று, இந்த வாழ்க்கை இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. எல்லாரும் வைகுண்டம் போயிட முடியுமா? இப்போ வந்து பொருளாதார முன்னேற்றமே இப்படியே இருக்கிறாங்க, மனசுல ஒரு விரக்தி ஏற்படுது. சரி, நம்ம வந்து பக்தி பாதையில் போகலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப அதுலேயும் அவனுக்கு வந்து ஒரு நல்ல பலன் கிடைக்கல, அதுலேயும் அவனுக்கு வந்து ஒரு தோல்வி ஏற்பட்டது. இது ஒரு உதாரணம் எடுத்துங்க. நம்ம சமயத்தில் பார்ப்போம், மேகங்கள் பாருங்கள், வெள்ளை மேகங்கள் திட்டா இருக்கும், ஒரு பெரிய மேகமாக இருக்கும். இந்த சிறு மேகம் என்ன செய்யுது வந்து, இந்த காற்று அடிக்கிறப்போ பார்த்துருக்கீங்களா, வந்து ஓடி போய் அந்த பெரிய மேகத்தை கூட சேர பார்க்கும், ஆனால் சேர முடியாது. ஏன்னா இது இருக்கிற அந்த இதுக்கு வந்து அந்த காற்று எங்கேயோ அடிச்சு கொண்டு போயிடும். அந்த மாதிரி தான் பௌதிக வாழ்க்கை எங்கேயோ போய் சேர்ந்துருக்கு. அப்போ நீ வந்து ஆன்மீகத்தில் போக நினைக்கிற, அதுலேயும் உனக்கு தோல்வி. சரி, பௌதிக வாழ்க்கை வாழ்றப்ப அதுலேயும் விரக்தி. அப்போ இவனுக்கு என்ன நிலைமை அப்படின்னு அவர் கேட்குறப்ப வந்து, சரி அடுத்தது என்ன செய்ய பார்க்குறா, சரி நான் வந்து பிரம்மன்ட்ட போய் ஐக்கியமானாம, அதுலேயும் முடியல. சரி பரமாத்மா அடிக்கலாம், அதுவும் முடியல. அப்புறம் அவன் மனம் வந்து நொந்து தளர்ந்து போயிடுது. அப்போ தான் அவனுக்கு ஒரு யோசனை செய்யுது. என்ன யோசனை செய்யுது? நான் வந்து பக்தி தொண்டு எடுத்துக்க போகிறேன். பக்தியாக வந்தான். இது சிம்பிளாக 38ஓட ஒரு எக்ஸ்பிளேஷன். 39 மீண்டும் ஒரு கேள்வி வருது. சரி, அர்ஜுனன் கேட்குறாரு, கிருஷ்ணா நீங்க 3 காலம் அறிஞ்சவர், உண்மைதானே? 3 காலம் உங்களுக்கு தெரிய வந்து, சரி அவர் சொல்றாரு, கடந்த காலத்தில் நம்ம எல்லாம் தெரியுங்களா தனித்தனியாக தான் இருந்தோம். பரமாத்மா ஒருத்தர் தான், ஜீவாத்மா பலனா வந்து உங்க உடம்புக்கு ஏற்ற ஒரு ஆத்மா, ஒரு எறும்புக்கு ஏற்ற ஒரு ஆத்மா இல்லை. ஆனால் தனித்தனியாக தான் இருக்கும். பரமாத்மா ஒருத்தர் தான் அங்கே இருக்காரு. இங்கே ஜீவாத்மா எப்படி இருக்கான் வந்து, ஆப்பிரிக்காக்காரர் இருக்கான், சைனாக்காரர் இருக்கான், இந்தியாக்காரர் இருக்கிறான், பல ஊரில் பலமாக இருக்காங்களே. அப்போ ஆத்மாக்கள் பல தானே, பற்பல தானே. இருந்தாலும்
தனித்தனியாக தான் இருக்கு. பட் பரமாத்மா ஒருத்தர் மட்டும்தான். ஸோ இங்கே அது கேள்வி கேட்டு, ஸோ வருங்காலத்தில் இந்த பௌதீக பிணைப்பு அறுபடுமா அப்படின்றப்ப அது உறுதியான ஒரு இது பதில் இல்லை. அப்போ இங்கேயும் வந்து அவன் தோத்து போயிடுறான். இப்போ 40 வர பாருங்க. சரி, ஒரு பௌதீக முன்னேற்றம் வந்துருச்சு. நான் அந்த பௌதீக முன்னேற்றம் வந்து நான் வந்து துறக்க போகிறேன். இதில் வந்து என்ன வருது, அவனுக்கு நஷ்டமும் இல்லை, இழிவும் இல்லை. என்கிட்ட வந்து சரணடைன்றாரு. என்கிட்ட வந்து அவன் சரணடைகிறான். சரணடைகிறப்ப அவன் வாழ்க்கை வந்து ஆன்மீகமான வாழ்க்கை, அவனுக்கு முன்னேற்றம் வருது. அப்போ பௌதிக அதாவது ஆன்மீக வாழ்க்கையில் வரப்ப பௌதிக செயலெல்லாம் நம்ம வந்து நிச்சயமாக வந்து தியாகம் செய்ய வேண்டும். இதுலேயும் இல்லை அதுலேயும் இல்லை, வெற்றி அடையாதவன் இருக்கிறாங்க. ஆன்மீகத்திலேயே வெற்றி இல்லை, நான் வந்து பௌதிக இது வந்து பௌதிகத்திலேயே வெற்றி இல்லை. இவங்களுக்கு என்ன செய்யறேன் பாபா என்ன சொல்கிறாருன்னா, எல்லாத்துலேயும் எனக்கு வீழ்ச்சி. நான் கோலோக்கமும் போக முடியல, நான் வைகுண்டமும் போக முடியல அப்படின்றப்ப இந்த மாதிரியான உள்ளவங்களுக்கு வந்து புண்ணியமான லோகம் கொடுக்கப்படுது. யாரோட கருணை? பகவானுக்கு புண்ணியமான லோகம். புண்ணியமான லோகத்துக்கு போய் அங்கே நீ வந்து எல்லாமே அனுபவிச்ச பிறகு திரும்ப வந்து தான் ஆகணும். இங்கே திரும்ப பொறுப்பு எடுத்து ஆகணும். ஆனால் இங்கே என்ன ஒரு நன்மை செய்கிறாரு தெரியுங்களா? வந்து கிருஷ்ணா வந்து உங்களை வந்து ஒரு வைஷ்ணவ குடும்பத்தில் பிறக்க வைக்கிறாரு, உங்களை வந்து ஒரு சாது குடும்பத்தில் பிறக்க வைக்கிறாரு, உங்களை வந்து ஒரு பக்தர் குடும்பத்தில் பிறக்க வைக்கிறாரு, நீங்கள் ஒரு ஜமீன்தார் குடும்பத்தில் பிறக்க வைக்கிறீங்க, நீங்கள் ஒரு வந்து ஒரு ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறக்கிறீங்க. இதுதான் ஒரு சலுகை கொடுத்து என்ன செய்கிறாரு, மனம் புத்தி அகங்காரம் தெரியுங்களா, அதை அப்படியே கொடுத்துட்றாரு. அப்போ நீங்கள் ஒரு பக்தராக இருந்தால் வெற்றி தான் அடையிறீங்க. திரும்ப வெற்றி அடைஞ்சி திரும்ப பக்தி தொண்டு செஞ்சு நீங்கள் வந்து கோலோக்கா இல்லாட்டி வைகுண்டம் போக முடியும். பக்தி தொண்டு செய்யாதவங்க என்ன ஆகும்? 28 நரகலோகம் இருக்கு. எங்கேயாவது கொண்டு போய் அடைக்கலம் வாங்கி எமத்தூதர் போட்டு அடி அடிக்க வேண்டியிருக்காங்க. அதனால வந்து நம்ம வந்து என்ன செய்யணும், வந்து நான் வைகுண்டமோ கோலோக்கோ போகிற அதைத்தான் நிலை நிறுத்தணும். அவங்க தான் யாரு? தத்துவ வீத். கடைசியில் அந்த இதில் போட்டுருவாங்க. ஹரே கிருஷ்ணா.